குட் மார்னிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாகவே என்னை கேட்டுட்டு வரீங்க, என்ன வெயிட் லாஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது தான் எனக்கே தெரியுது, இந்த ட்ரெஸ் இப்படி இருக்காது, வேறு மாதிரி இருக்குமே. இது வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தோணுச்சு, இவ்வளோ காமெடியான ஒரு ட்ரெஸ் அப்படின்னு. ட்ரெஸ் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் தான். எப்பவும் போல் ஆல் டைம் ஃபேவரட் இது. பையன் ரொம்ப நாளாக எனக்கு ப்ரௌனி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஏன்னா அவங்க ஸ்கூலில் கொண்டு வருவாங்க போல இருக்குது. அதை பார்த்துட்டு எனக்கும் வேணும் அப்படின்னு சொன்னான். த கேக் புக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் ப்ரௌனிஸும் கப் கேக்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்க டிஸ்கவரி கார்டன்ஸில் தான் இருக்காங்க. ஆர்டர் பண்ண அடுத்த நாளே எனக்கு டெலிவரியும் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன் அண்ட் அரௌண்ட் டிஸ்கவரி கார்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ்டாக கேட்டாலும் அந்த மாதிரி கேக்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. அவன் என்னதான் ஸ்நாக்ஸுக்கு ப்ரௌனி கேட்டாலும் அதுலயும் ஒரு ட்விஸ்டா ப்ரௌனியோட சேர்த்து சுண்டலையும் வச்சு அனுப்பியிருந்தாங்க. ஒரு படுபயங்கரமான காம்பினேஷன் தான். இருந்தாலும் அவனோட திருப்திக்கு ப்ரௌனியும் என்னோட திருப்திக்கு சுண்டலும் வச்சு அனுப்பிவிட்டாச்சு. மதியம் லஞ்சு இன்னைக்கு பீட்ரூட் பொரியலும் கத்திரிக்காய் கார குழம்பும் தான் செஞ்சு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணியிருந்தேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.